விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நடத்திய தர்ணா போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆமத்தூர் ஊராட்சி வீரசெல்லையாபுரம் கிராம நீர்வரத்து ஓடை மற்றும் வண்டி பாதையினை சிவகாசியை சேர்ந்த லவ்லி குரூப் என்ற தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்து முள்வேலி போடப்பட்டுள்ளது. இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி தமிழ் விவசாயிகள் சங்கத்தினர் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இரவு வரை நீண்ட நேரம் தர்ணா போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கும் மாவட்ட நிர்வாகமே துணை போகாதே. 2 நீர்வரத்து ஓடைகள், ஒரு வண்டிப்பாதை. இந்த வண்டிப்பாதைகளையும் மூடி நீர்வரத்து ஓடைகளையும் மூடிட்டாங்க. சிவகாசியைச் சேர்ந்த லவ்லி குரூப் ஆஃப் என்ற தனியார் நிறுவனம். நாங்கள் போராட்டம் பண்ணி அதை நில அளவை செய்யணும், அதில் உள்ள ஆக்கிரமிப்பு எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். விருதுநகர் தாலுகா அலுவலகத்திலேருந்து அதை நில அளவை செஞ்சு ஏடி சர்வே மூலம் நில அளவை செஞ்சாங்க. நில அளவை செஞ்சால் ஆக்கிரமிப்பு இருக்குது, இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுங்கள் என்று தாசில்தார் அவங்களுக்கு உத்தரவிட்டார். 2 வருடம் நோட்டீஸும் விட்டாங்க. அவங்க ஆக்கிரமிப்பு அகற்ற சொல்லி அவங்க எடுக்கலை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகள் கிடப்பில் போடப்பட்ட அவலநிலை காரணமாக 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ரெட்டிப்பாளையம் தென்பாலை வழியாக மேல்மலையனூர் செல்லும் சாலைக்கு இடையில் ஓடும் வராக நதிக்கு குறுக்கே புதிய மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் மேம்பாலம் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. திறனற்ற திமுக அரசின் நெடுஞ்சாலை துறை அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆலமுண்டி, ரெட்டியப்பாளையம், திக்காமேடு, ஆர்காமுண்டி, தென்பாலை, வடபாலை, அரிங்கோணம், தொரப்பாடி, மாம்பட்டு, மேல்மலையனூர் வழியாக தென்பாலை வராக நதியில் கட்டப்படும் பிரிட்ஜி 1 வருஷ காலமாக தடையை சீக்கிரம் வேலை முடியாமல் ஜனங்கள் செல்லுவதற்கும் பள்ளிக்கு செல்லுவதற்கும் ஸ்கூல் பசங்களுக்கும் விவசாயிகள் விளைபொருள் ஏற்றி செல்வதற்கும் தடையாக உள்ளது. தமிழகம் முழுவதும் பள்ளிக்கு வராத 10ஆம் வகுப்பு மாணவர்களை பொதுத் தேர்வு எழுத வேண்டுமென பள்ளிக் கல்வித்துறை கட்டாயப்படுத்துவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி தொடங்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 9,13,036 பேர் எழுதுகின்றனர். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 15,000க்கும் மேற்பட்டோர் எழுதாததால் பள்ளிக் கல்வித்துறையினர் அரசு பள்ளிகளில் ஒரே ஒரு நாள் வகுப்புக்கு வந்து இடைநின்ற மாணவர்களை கூட தொலைபேசியிலும் நேரிலும் சென்று தேர்வு எழுத அழைப்பு விடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இத்தகைய மாணவர்கள் தேர்வு எழுதினால் கண்டிப்பாக பள்ளி தேர்ச்சி சதவீதம் குறையும் என்றும், அப்படி குறைந்தால் திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில் உள்ள தங்கள் மீது பழி போட திட்டமிட்டு விடிய அரசு செயல்படுவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.